பெரியார் விவகாரத்துல அதிமுக தொடர்ச்சியாக ஒரு பெரிய அளவிலான கண்டனங்களையோ ஒரு போராட்டங்களை பதிவு செய்யாமல் இருக்கிறது. இல்ல இப்போ அதாவது வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் வந்து தெளிவா வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு மறைந்த தலைவர், அதாவது அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. மறைந்த தலைவர், இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்தில் வந்து இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல். அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான். அதை விட அந்த பண்பாடற்ற செயலாம் புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும். ஏன்னா பெரியார் வந்து ஒரு பெண் உரிமை, ஒரு சமத்துவம், ஒரு சமூக நல்லிணக்கம், அதே போன்று அந்த வேறுபாடு காட்டக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வந்து அவருடைய குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர், பகுத்தறிவே வந்து பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு வந்து ஊட்டியவர், எழுத்து சீர்திருத்தம் கண்டவர். இப்படி அடிக்கிறே போகலாம். இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை எந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது. அதற்குரிய அந்த கண்டனத்தை வந்து எங்கள் இயக்கமும் சரி, அதே போன்று பொதுச் செயலாளரும் சரி, நானும் வந்து பொதுச் செயலாளர் அந்த அறிவுரையில் பல ஊடகங்களில் வந்து நானும் அதை வந்து தெளிவுபடுத்திருக்கேன். அதனால் பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்தி கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எனவே இந்த மண்ணில் வந்து இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை வந்து தூற்றினால் அவர்கள் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு வந்து எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கருணாநிதியை விட நான் மோசம் விமர்சிக்கல அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. யாரு? பெரியாரை பற்றி திமுக முன்னாள் தலைவர் ஏங்க நாட்டில் ஏங்க நான் அதே சீமான் கேட்குறேன், நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை பற்றி பேசுங்க. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு, அதை பற்றி பேசுங்க. மின்சார கட்டணம் 3 தடவை ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. சொத்து வரி ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. வீட்டு வரி ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. பால் விலை ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. பாலியல் வன்கொடுமைகள் வந்து தலை தூக்கின்னு இருக்கு தமிழ்நாட்டில். திறந்தவரை டிவி வச்சிருந்தா பாலியல் வன்கொடுமைகள் தான். அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுணவு, அதை பற்றி பேசுங்க. நாட்டில் என்னமோ தேனும் பாலும் ஆறும் ஓடுதான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட் இல்லை இதை பேசுகிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே கருதக்கூடிய ஒன்று. எனவே இனிமேலாவது சீமானுக்கு பெரியாரை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு இனிமேல் பசியும் பட்டினியுமா இருக்கின்ற மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் செத்து பிழைக்கிறான். மீனவர், விவசாயிகள் செத்து பிழைக்கிறாங்க. நெசவாளர்களுக்கு அவருக்கு அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவர்களுக்கு உரிய அந்த கைத்தறி அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நூல் வந்து உரிய விலையில் கிடைக்கல, ரா மெட்டீரியல் கிடைக்கல. அதெல்லாம் பேசி இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனத்தை கொண்டு போகிற அளவுக்கும் மக்களுடைய கவனத்தை கொண்டு போகிற நல்ல விஷயம். ஆனால் மறைந்த தலைவர் அவர் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரியார் பொறுத்தவரை தான் 100% அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லாததெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, சொல்லாததையெல்லாம் சொல்லி இப்போ வந்து மக்களை வந்து திசை திருப்ப வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் ஏற்பட்டது? அதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வியாக இருக்குது.